இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பேச்சுலர் ரூமு கல்யாணம் விட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். கடாய் வச்சாச்சு. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஆட் பண்ணோடனே மிளகு சீரகம் அதில் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து பொன்னிறமாகிடுச்சு. நல்லா வணக்கின உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். முக்கியமான நண்பர்களே, புளியும் ஆட் பண்ணிக்க. நம்மளோட சேனலில் காமிக்கல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிஜமா நீதானே டுஸ்ட்டு. பேச்சுலர் ரூம் அப்படியே ரொம்ப கொடுமையாக தாங்க போகுது. ஒரு நாள்லாம் சமைக்கிறதுனே தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, ஓகே. கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஓரளவு வணங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து வரமிளகா ஆட் பண்ணிடலாம். வரமிளகா ஆட் பண்ண தக்காளி இப்படி ஆட் பண்ண உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை லிமிட்டாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உப்பு சேர்க்கல இப்போதைக்கு, கடைசியாக தான் சேர்க்கணும். அப்படியே தக்காளியும் பொன்னிறமாக வணக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கு. அப்படியே மூணுத்தையும் பொன்னிறமாக வணக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். எனக்கு கண்டிப்பாக கல்யாண வீட்டு காரக்குழம்புல கண்டிப்பாக தேங்காய் துருவது வந்து தேவை. அதனால் தேங்காய் துருவல் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் அதை ஆட் பண்ண வேண்டியது தான். இது ஒரு 10 மினிட்ஸு அப்படியே வணக்கிட வேண்டியது தான். என்ன பண்ணதில் ஒரு நாள் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச்சுலர் லைஃப். நீங்களே எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. சரி, ஓகே. நம்ம எடுத்து வச்ச பொடியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 10 மினிட்ஸு அது கூட வணக்கிட வேண்டியது தான். நீங்களே யாருன்னா சமைச்சிக்கலாம், கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் பார்த்துட்டு என்னான்னு சொல்லுங்கள். நாங்களும் ஒரு 5 வருஷமாக சமைக்கிறோம். பட் இது இப்போ தான் ஒரு ஸ்டெப்பு எடுத்திருக்கோம். பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்குன்னு வணக்கின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சோன்னா தான் அதில் கொஞ்சம் பாதாமும் முந்திரிலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இருக்கிறவங்க ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரூமில் சும்மா தானே கிடந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் கடாய் ஊற்றிச்சு, நல்ல எண்ணெய். அதுக்கப்புறம் நாட்டு வெங்காயம் கண்டிப்பாக தேவை. கல்யாண வீட்டு காரக்குழம்புல கண்டிப்பாக நாட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக என்ன ஆட் பண்ணிங்கன்னா, முக்கியமாக தேவை வந்து இதில் வடகம் தான். வடகம் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சிங்க. நாங்கள் கருநடுப்பு யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டும் பொன்னிறமாக கொஞ்சம் வணக்கிங்க. ரொம்ப வணக்கத்தில் பூண்டை வணக்கணுன்னே நம்ம நாட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு வெங்காயம் கண்டிப்பாக நல்லா வணங்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். வெங்காயத்தை கண்டிப்பாக நல்லா வணக்கிட்டே இருக்கணும். நல்லெண்ணெயில் கண்டிப்பாக நல்லா வணக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொதிக்கிற டைமில் வந்து அதோட ஈரப்பதெல்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது. அது நல்லா பொன்னிறமாக வணங்கணும். நீங்களும் ஆட் பண்ணிங்க, பொன்னிறமாக வணக்குங்க. சிம்மில் வச்சு பொன்னிறமாக வணக்குங்க, ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச நாட்டு கத்திரிக்காய், சில பேர் கட் பண்ணாமல் போடலாம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். எதனால் நாங்கள் கட் பண்ணி போட்டோன்னா, எங்கள் ரூமில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேச்சில் 2 பேர் தான். அதனால் சும்மா கட் பண்ணி போட்டுட்டோம், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. அது கூட சுண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா காரக்குழம்பு சுண்டைக்காய் லைட்டாக கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். ஏன்னா வத்தல் மாதிரியே கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ண வேண்டியது தான். கருவேப்பிலை முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பேச்சுலர் எப்படின்னா சமைக்க தானே சாப்பிட போகிறோம். அதெல்லாம் நாங்கள் சும்மாவோட ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே அதோட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம். முக்கியமாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. ஹீட் பண்ணால் ரொம்ப அந்த கருகுன மாதிரி ஸ்மெல் வரும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரு 50% முடிஞ்சிச்சு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டைக்கடலை வச்சுருக்கோம். கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை ஆட் பண்ணிட்டோம். அதுவும் அப்படியே வணக்க வேண்டியதாக ஒரு 20 மினிட்ஸ் தான். அது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இறக்கி சாப்பிட வேண்டியதான். முறையான விட்டு காரக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ரமேஷ்.